வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்துட்டுருக்கு. மத்த மாவட்டத்துக்கு இந்த வாரத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வராத மாவட்டத்துங்கள் அடுத்த வாரத்துல கூட வரும். ஏன்னா மந்த் எண்டுனால ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த ஒர்க்ல அந்த சேலரி அந்த மாதிரி ப்ராசஸ் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகலாம். என்ன டீட்டெயிலா வந்து பேசலாம் அப்படின்னா, எப்படி செலக்ஷன் பண்றாங்க? செலக்ஷன் ஆனவங்க நம்ம எப்படி நேர்காணலுக்கு என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றத பத்தி பேச போலாம். நம்ம இ-சேவை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பி வெப்சைட் தெரியல அப்படின்னா நம்ம இது வந்து டிஆர்பி வெப்சைட் ஆல்னு போட்டிங்கன்னா வரும். கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட் இங்கேயே வந்துடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டையும் நானும் ஒரு ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆனால் பட் வந்து இப்போதைக்கு வரல. நீங்கள் எதிர்பார்க்கறத விட நான் அதை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறேன். என்னென்னா நாம் வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்போ இருக்க வரைக்கும் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பத்தூர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பட் வந்து இன்னும் விட்டாங்களா கண்டிப்பாக வந்து நான் பார்க்குறனோ இல்லையோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேச போகலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது, எப்படி செலெக்ஷன் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கிறோம்னா 1200 மார்க் வந்து ஒரு பேட்ச் எடுத்திருப்போம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு குளறுபடி இருக்கும். நான் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா 50க்கு 50ன்னு சொல்லி ப்ராசஸ் தான் நடக்குது. இதில் எப்படி எடுக்கணும்னா இந்த லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். இதில் வந்து ஆல்ரெடி செலெக்ஷன் ஆன லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 66 பேர். 66 பேரில் வந்து நம்ம செலெக்ஷன் ஆன லிஸ்ட் வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருப்போம்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 50க்கு 50ன்னு எடுத்திருப்பாங்க. அது லோட் ஆகிட்டு இருக்கு இருக்கட்டும். இப்போ வந்து 1200 மார்க்குக்கு ஒரு 600 மார்க் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து 50 மார்க்கு இதுக்கு ஒரு 50 மார்க்கு கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறோம் ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 800 மார்க் எடுத்திருப்பாங்க. 800 மார்க் எடுத்திருப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து 50க்கு ஒரு 25 மார்க் எடுத்திருப்பாங்க. ஆக மொத்தத்தில் 58 மார்க்கு. இப்போது அதே மாதிரி இவங்க எடுத்திருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு 500 400 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 400 எடுத்தால் 63 மார்க்கு. இன்டர்வியூவில் ஒரு 25 மார்க்கு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 21 எடுத்துருக்காங்கன்னா 54 மார்க்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து 100 மார்க் வந்து மதிப்பீடு செய்வாங்க. 100 மார்க் மதிப்பீடு செய்யும்போது உங்களுக்கு இந்த மார்க் லிஸ்ட் மாதிரி வரும். இப்போ நம்ம எப்படி எடுப்பாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோ நான் வந்து எங்களோட கம்யூனிட்டியில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரோ, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு இது வந்து பேசலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நடக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 10 நாளுக்கு வந்து ஒரு பேட்சுக்கு வந்து 100 பேர். அப்போ வந்து 2 பேட்சுக்கு வந்து 60 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000 பேருக்குலேருந்து 4000 பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது 4000 பேரும் வந்து டாப் மார்க்கில் இருப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா 117 பேருக்கு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. மைனஸ் 117 பேருக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. 3883 பேருக்கு வந்து வேலை கிடைக்காது. அந்த 117 பேருக்கு எப்படி வந்து வேலை எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ 117 பேருக்கு வந்து டாப்பு 35 பேர் இருக்காங்க இல்லையா, 117ல் 35 பேருக்கு போயிடுச்சுன்னா இப்போ ஜென்ரல்னா எப்படின்னா இப்போ வந்து 1200க்காகட்டும் 600க்காகட்டும் இதில் வந்து டாப்பு எப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு 900 மார்க் 900 வேணாம், ஒரு 999 மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு 45 மார்க் எடுத்துக்கிறாங்க. இப்போ 86. இவங்களும் இப்போ வந்து இன்டர்வியூவில் வந்து 50க்கு 50 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோவே. அதுக்கப்புறம் மார்க்கில் வந்து ஒரு 490 எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 490 எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் செலெக்ஷனு இவங்களும் செலெக்ஷன். இப்போ வந்து டாப் செலக்ட் பண்ணுவாங்க. டாப் எப்படின்னா
இப்போ வந்து 983 தான் டாப்பு நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி 982 இருக்கான்னு பார்க்கும், 981 இருக்கான்னு பார்க்கும், 980 இருக்கான்னு பார்க்கும், 990 இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 89.9 இருக்கான்னு பார்க்கும், 89.8 இருக்கான்னு பார்க்கும், 89.7, 89.6 இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட மார்க்கு இப்போ வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் நம்பர்னு வச்சுக்கோவே, இப்போ ஒரு 4, 6 இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே 0 இந்த ஒரு அப்ளிகேஷனு இது இன்னொரு அப்ளிகேஷனு இது இன்னொரு அப்ளிகேஷன் இது இன்னொரு அப்ளிகேஷன் இது இல்லை. இப்போ அந்த அந்த கேட்டகரி இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷனு இப்போ இன்னொரு அப்ளிகேஷன். அப்போ வரும்போது என்ன ஆகுன்னா 15 பேர்த்துக்கு வந்து டாப் வந்து ஒரு 15 பேர்த்துக்கு வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்துடும். இதில் வரும்போது நீங்கள் என்ன வேணா நீங்கள் என்ன கேஸ்ட் வேணா இருக்கலாம். பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சி இருக்கலாம், ஏவா இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். எல்லா கேஸ்ட்டும் சேர்த்து டாப் 35 பேர் போயிடுவாங்க. அப்போ வந்து 117 பேரில் வந்து 35 பேர் போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? மீதி இருக்குது 82 பேர். 82 பேரில் வந்து பிசிக்கு வரும். இப்போ வந்து ஜென்ரல்னும் போது இருக்கிற 4000 பேர்த்துலேயும் இதில் வரும். பிசின்னும் போது பிசியில் வந்து ஒரு 4000 ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர்த்தில் வந்து 32 பேர்த்துக்கு வந்துடும். இதே கான்செப்ட். இது வந்து ஜென்ரல்னு வச்சுக்கோங்கனாலே ஜென்ரல் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிசி போட்டோம்னா பிசிலையும் வந்து இதே கான்செப்ட். இப்போ பிசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ டாப்பில் இருக்கிறவங்களாம் போயிடுவாங்களா. அடுத்தது பிசியில் வந்து பார்த்தோன்னா 89.5, 89.4, 89.3 இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வருவாங்க. இப்போ வந்து பிசியில் வந்து அந்த 32 பேர் வரைக்கும் வருவாங்க. இப்போ இங்கே வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோவே, 32 பேர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு அவங்க வந்து செலெக்ஷன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி எம்பிசிலையும் இங்கே 89.6 அப்புறம் இருக்கிறவங்க எம்பிசியில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி செலெக்ஷன் தான் வரும். இங்கே என்ன இருக்கோ டிட்டோவும் எம்பிசியில் இருக்கிறவங்களும் அதுதான் வரும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு ப்ரோ. இப்போ நான் எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னன்னா இங்கேயும் 89.6 இங்கேயும் 89.6ல் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பிசிலையும் இருக்காங்க, எம்பிசியில் இருக்காங்க, எல்லா கேஸ்ட்லையும் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஜாப் இருக்குது. இது யாருக்கு ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் கிடைக்கும். இது என்னென்னா தமிழ் வழி சேனல் வச்சுருக்கியான்னு கேட்பாங்க. இப்போ வந்து இதுக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. இவங்களும் வச்சுருக்காங்கன்னா ஒரு மார்க்கு, இவங்களும் ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து தமிழ் வழி சான்றிதழ் எல்லாத்துக்கும் ஒரு மார்க் வந்துருச்சு. ஃபஸ்ட் கிராஜுவேட் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது இல்லை, இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆர்மியில் பார்ப்பாங்க. ஆர்மியில் வந்து யாருமே இல்லை, இதுவையிலும் இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோவே. இப்போ வந்து வேலை வந்து யார் கிடைக்கும்? பிசி கிடைக்குமா, எம்பிசி கிடைக்குமா, ஜென்ரல் கிடைக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு விதவை சர்டிஃபிகேட் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அப்போது இவங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கும். எப்படி? இது என்ன இருக்குன்னா தமிழ் வழி சான்றிதழ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்டையும் செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்மியில் இருக்கான்னு பார்ப்பாங்க. விதவை சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ விதவை சர்டிஃபிகேட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஈக்குவலாக இருக்கிற போது மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். கால்குலேட்டரில் எப்படி ப்ரோ நான் பார்க்குறது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு 1500 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை எடுத்த மார்க் வச்சுக்கோங்க. எடுத்த மார்க் 1/2ல் இன்ட்டு 50 போட்டுக்கோங்க. 60 மார்க்கு. 60ல் இப்போ நம்ம வந்து அவங்க எடுத்திருப்பாங்களா 50க்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க செக் பண்ணி 50க்கு ஒரு 20 மார்க் எடுத்துக்கான்னு போட்டாங்கன்னா 80 மார்க். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து செலெக்ஷன் பண்ணுற லிஸ்ட்டோட மார்க்கு. இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட மார்க்கு. நீங்கள் வந்து ஆவரேஜ் போட்டு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் செலெக்ஷன் ஆகிட்டு ப்ரோ எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா இதுதாங்க. நீங்கள் நான் சொன்னல தனிநபர் சான்றிதழ் வந்து முதல் பட்டதாரி, இன்டர்காஸ்ட் மேரேஜ், தமிழ் வழி சான்றிதழ், ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும்.
அதுக்கப்புறம் அடையாளச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை. இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துட்டு போணுங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகக்கூடாது. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். நீங்க எதாவது தவற விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளிய வந்துருவீங்க. கல்விச் சான்றிதழ் வந்து +2 அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனு, ஹால் டிக்கெட்டு, சிறப்பு சான்றுகள்ல வந்து இதுன இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எடுத்துட்டு போணுங்க. இது இல்லன்னா கம்பல்சரி நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ 117 பேரும் கரெக்ட்டா டாக்குமெண்ட் வச்சிருந்தா ஓகே. ஏதோ மிஸ்ஸு, ஏதோ தவறு நடந்திருக்கு, நீங்க ஏதோ முறைகேடு நடந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால ரிசல்ட் வருதோ இல்லையோ, உங்க டாக்குமெண்ட் கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்துங்க, இந்த டாக்குமெண்ட் கரெக்ட்டா எடுத்துட்டு போங்க. ப்ரோ நான் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷ்யூரிட்டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இது முன்னாடி வந்து ஷ்யூரிட்டி வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா, அந்த பொருள வந்து நீங்க கையாளும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எதனா பிரச்சனை அப்படின்னா, நீங்க வந்து ஷ்யூரிட்டி ஜாமீன் போடணும். அதுக்காக அது ரெடி பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்களுக்கு, செலக்ஷன் ஆனவங்களுக்கு மட்டும் தான் அது. செலக்ஷன் ஆகாதவங்களுக்கு தேவையில்லாதது. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து மறக்காம நம்ம இ-சேவை சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட நேம் லிஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து Instagram வழக்கு வந்து ஐடி குடுக்குறேன். அதுக்கு வந்து எனக்கு அந்த செலக்ஷனுக்கு எதனா மெசேஜ் வந்திருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.